அப்படி ஒரு தோட்டக்காரன் எப்படி அர்த்தம்? நல்ல மரங்கள்லாம் நிறைய வச்சு வளர்க்குற மனுஷன், செடி கொடி எல்லாம் வளர்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. வளர்த்து வரக்கூடிய நேரத்துல தண்ணி எல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்கிறது அங்க 5 குரங்கெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு. குரங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க சொல்லி போற வரப்ப அதுக்கு இற வைப்பாரா, சாப்பிட்டுட்டே தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் வெளியூர் பயணம் போகணும், தண்ணி ஊத்துறதுக்கு சூழ்நிலை அமையல. யாத்திரா கொடுத்து தண்ணி ஊத்த சொல்லலாம்னு பார்க்கும்பொழுது பக்கத்துல அணிதரமும் சோறு ஓட்ட குரங்கு 5 இருக்கு. பார்த்துருக்காரு நம்மாடு. சரி இந்த குரங்கு இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துக்கிற சொல்லுவோம் அப்படின்னு கூப்பிட்டாரா. என்னங்க முதலாளி, வா நீ என்ன பண்ற, வெளியூர் போயிட்டு வர ஒரு 3 நாள் ஆகும், நான் வர்ற வரைக்கும் இந்த கண்டுக்கெல்லாம் பத்திரமா தண்ணி ஊத்தி பராமரிச்சு வைன்னு சொல்ல. குரங்கு சொல்லிச்சான், தண்ணி ஊத்துறதெல்லாம் பெருசில முதலாளி ஊத்திடுறான், ஆனா எந்த கண்டுக்கு எம்புட்டு ஊத்தணும்னு எங்களுக்கு தெரியாதேன்னுச்சா. இதுல என்ன பிரச்சனை இருக்கு, வேறு சிறுசா இருந்தா கொஞ்சமா ஊத்து, கொஞ்சம் பெருசா ஊத்தா நிறைய ஊத்துன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாப்புல. 3 நாள் கழிச்சு வந்து பார்த்தா மொட்டை செடியில புடுங்கி கிடந்து நாரி போய் கிடந்துச்சா. அதிர்ச்சி தாங்கல. என்னடா ஆச்சரியமா இருக்கு, அம்புடுத்துல படிச்சு சொல்லிட்டு போறான், தண்ணி ஊத்துட்டாலே எல்லா செடியும் காடி வதங்கில கிடக்கு. நேரம் அனுப்பிருக்கேன் குரங்க, வா ஒரு எண்ணெய் சொல்லிட்டு போனேன், ஊத்திட்டு போக சொல்லல, எல்லா கண்டுக்கு தண்ணி ஊத்த சொல்லல, ஏன் எதுக்குமே ஊத்த மாட்டேன் எல்லாம் காடி கிடக்கு அப்படி கேட்டா அவன் சொல்லிச்சா, முதலாளி நீங்க சின்ன கண்டா இருந்தா சின்ன வேறா இருந்தா அதுக்கு கொஞ்சமாவும் வேறு பெருசா இருந்தா நிறைய ஊத்த சொன்னீங்க, எந்த வேறு சிறுசா இருக்கு எந்த வேறு பெருசா இருக்குன்னு எனக்கு தெரியல, அதனால ஒவ்வொரு செடியா புடுங்கி பார்த்தா அவன் சொல்லிச்சான். அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சா நம்மளே பார்த்துருக்காங்கடா, மொத்த வேர்ல புடுங்கி கிடக்குன்னு சொல்லி இப்பதான் புத்தி வந்த கதையா. யார்கிட்ட எந்த வேலைகளை கொடுக்க வேண்டும் என்ற தத்துவம் தெரிந்து கொண்டா அனைவர் வாழ்க்கையும் செய்ய என்ற நோக்கத்தை எடுத்துக்கொண்டு